இவங்க பேசுற அரசியல் திருப்பி திருப்பி திமுகவுக்கு தீனி கொடுப்பதோ, திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்துடும். இதனால இவங்களும் பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க வீக்கா இருக்கீங்க, நீங்க வீக்கா இருக்கீங்க. அதிமுகவை வீக் பண்ணி என்ன வாங்கிக்க போறீங்க நீங்க? அதிமுக ஆட்சி வரணும் அப்படின்னா ஏன் நீங்க ஆனவனா சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் சொல்றாங்க. பட் அவங்க அந்த அரசியல்வாதிக்குள்ள இருக்கிற அந்த தேடுதல், அந்த பதவியினுடைய மோகம், அவர்களுக்கு உண்டான அந்த விஷயங்கள் தான் பெருசா தெரியுது. தியாகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பட் இவங்க யாருமே தியாகிகள் இல்லையே, எடப்பாடி பழனிசாமி உட்பட. அப்ப தியாகத்தை பத்தி பேசுறதுக்கு இவர்களுக்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் போன்றவர்கள், டிடிவி தினகரன் போன்றவர்கள், சசிகலா போன்றவர்களையே தூக்கி கட்சியை விட்டு வெளியில ஏத்திட்டாரு. வெளியில ஏத்திட்டு இன்னைக்கு வெற்றிகரமா அந்த கட்சியை அவர் கையை வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, இல்லைன்னு. எனக்கு ஈரோடுல ஒரு 3 சீட்டு போச்சு, பரவாயில்ல போப்பா. 234 ஒரு 3 கழிச்சுக்கு 4 கழிச்சுக்கும். நான் மிச்ச இடத்துல நான் கட்சி நடத்திக்கிறேன், இல்ல நான் எதிர்கட்சி தலைவராகவே உட்காடுறேன். எனக்கு இல்லாதது உங்களுக்கும் இல்ல. அப்ப அந்த மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாருன்னா செங்கோட்டை நிலைமை என்ன ஆகும்? அண்ணன் கேசிபி பழனிசாமி போலவும், ஐயா ஓபிஎஸ் போலவும், அம்மையா சசிகலா போல வெளிலதான் இருக்கும். இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் பேசுறாரு. பட் அப்ப என்ன அர்த்தம்னா அவருக்கு வேற பேக்கப் இருக்கு. அவர் ஒரு சில விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள், நீங்க சொல்ல அந்த தலைவர்கள் எல்லாம் நீங்க சந்திச்சீங்களா அப்படின்னு கேட்டப்போ, ஆம் இல்லை என்பதா பதில். சஸ்பென்ஸ் அப்படின்றாரு. என்ன அரசியல் சஸ்பென்ஸ் இருக்கும்? அரசியல் எப்பயுமே சஸ்பென்ஸ் இருக்கும். அப்ப நீங்க அந்த மாதிரி சஸ்பென்ஸா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தெரிஞ்ச சஸ்பென்ஸ் பண்ண மாட்டாரா? சஸ்பெண்டும் பண்ணுவார். இப்ப இன்னைக்கு தேதியில அதிமுக பைலா பிரகாரம் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களை பதவியில இருந்து நீக்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு அது சாத்தியம் இருக்கு. நீக்கிட்டாரு வச்சுக்கோங்களேன், இவர் திருப்பி என்ன பண்ணணும்னா கோர்ட்டுக்கு போய் என்ன நீக்கிறது செல்லாது அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் தலைமை கழகத்துக்கு வராங்க கொள்றாங்கன்னா தொண்டர்கள், அதெல்லாம் ஒரு அருவருப்பா அநாகரிகமா போகும். அதனால அதை எந்த ஆளுமையும் விரும்ப மாட்டாங்க அப்படின்றது என்னோட புரிதல்.